ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஃப்ரூட்ஸை பத்தி. இதுக்கு முன்னாடி கூட நான் ஃப்ரூட்ஸை பத்தி போட்டிருக்கிறேன், ரோ ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்கன்னு சொல்லி. இப்போ நான் சொல்ல போகக்கூடியது என்ன மாதிரி நம்ம இன்டேக் பண்ணலாங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நமக்கு காமனா கிடைக்கக்கூடிய இந்த 10 ஃப்ரூட்ஸ்ல உள்ள ஊட்டச்சத்தை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். டாப் 1ல இருக்கக்கூடிய பழம், அதாவது ரேட்டிங்ல 10 out of 10ல இருக்கக்கூடிய பழம் சொல்லக்கூடியது கொய்யாய் பழம். இதுல வந்து விட்டமின் சி வந்து ஆரஞ்சை விட 4 மடங்கு அதிகமா இருக்கு. பொட்டாசியம் வாழைப்பழத்தை விட அதிகமா இருக்கு. ஃபைபர் எல்லா பழத்தையும் விட அதிகமா இருக்கு. லைகோபின்ங்கிற ஆன்டி ஆக்சிடைட் கூட இந்த சோப்பு கொய்யால அதிகமா இருக்குது. செகண்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து பப்பாயா. 9.5 out of 10 ரேட்டிங்ல இருக்குது. பெப்பின்ங்கிற என்சைம் இருக்கிறதுனால புரோட்டீன்ங்கிற செரிமானத்துக்கு உதவியாக அது இருக்குது. செரிமான கோளாறு, வாயு தொல்லை, மல சிக்கல்கள் இல்லாம இருக்கிறதுக்கும் இது தடுக்குது. விட்டமின் ஏயும் ஃபைபரும் இருக்கிறதுனால நம்மளோட கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. மாதுளை 8ஆம் இடத்துல இருக்குங்க. ஆனா இதோட ரேட்டிங்கிறது 9 out of 10. மாதுளம் பழத்துல ஆந்தோசைன்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் சி, ஃபோலேட், ஃபைபர் எல்லாமே அதுல இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரஞ்சு வந்து 7th பிளேஸ்ல இருக்கு. ஆனா ரேட்டிங் வந்து 9 out of 10 கொடுக்கலாம். அதுக்கு விட்டமின் சி யோட பவர் ஹவுஸே ஆரஞ்சு தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆரஞ்சுல விட்டமின் சி இருக்குங்கிறது. நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஆரஞ்சு ரொம்ப நல்லது. ஹெஸ்பரின்ங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல, இதுல 87% வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் தான் அதுல இருக்குது. ஆப்பிள் வந்து 6th பிளேஸ்ல இருக்கு. இதோட ரேட்டிங்கிறது 8 out of 10. இது வந்து நம்மளோட உடலுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி அண்ட் ஃபாலிக் ஃபினால் ஒரு அளவுக்கு ஆப்பிள்ல இருக்குது. ஆப்பிள்ல மெயின் ப்ராப்ளமே வந்து வேக்ஸ் கோட்டிங். இந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால எல்லாருமே ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இன்டேக் பண்றோம். அதுக்கு பகரம் இதை ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு உடனே துணியில தொடச்சிட்டு அதை கட் பண்ணி ஸ்கின்னோட சாப்பிடுறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆப்பிள் இன்டேக் பண்ணனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. நம்மளோட அலர்ஜி குறைக்கும். அதே நேரத்துல வந்து இம்யூனிட்டி வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும். தர்பூசணி வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. அதாவது அதோட ரேட்டிங்கிறது 8 out of 10. இதுல வந்து 92% வந்து வாட்டர் தான் இருக்கு, அதாவது நீர்ச்சத்து தான் இருக்கு. லைகோபின்ங்கிற ஆன்டி ஆக்சைடு இருக்கு. எல்-சிட்ரின்ங்கிற அமினோ ஆசிடும் இருக்கு. தர்பூசணி வந்து அந்த சீடோட நம்ம இன்டேக் பண்ணது ரொம்ப நல்லது. அதுல 139% மெக்னீசியம் வந்து அந்த சீடிலேயே இருக்கு. வாழைப்பழம் 4வது இடத்துல இருக்குது. இதோட ரேட்டிங்கிறது 7.5 out of 10. வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபரும் அதிகமா இருக்கு. அதனால சுகரும் அதிகமா இருக்கு. மாம்பழம் 3rd பிளேஸ், அதாவது 7.5 out of 10 ரேட்டிங்ல இருக்குது. மாம்பழத்துல விட்டமின் ஏ, விட்டமின் சி, பாலிஃபினோல், அதனால ஹை சுகரும் அதுல இருக்குது. கருப்பு திராட்சையில வந்து ரெஸ்வெட்ராங்கிற ஆன்டி ஆக்சைடு வந்து ஜாஸ்தியா இருக்கு. விட்டமின் கே இருக்கு. சுகர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ங்கிறது சப்போட்டா. இது வந்து 6 out of 10 ரேட்டிங்ல இருக்கு. சப்போட்டால விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து வெரி ஹை சுகரும் ஜாஸ்தியா இருக்கு. 10 ஃப்ரூட்ஸோட ரேட்டிங்கை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுல ரொம்ப நல்ல விஷயம், நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாப்பழம். ஏற்க கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸை அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸாவது நம்ம டே டு டே நம்மளோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்ண கண்டிப்பா பாருங்க. என்னோட வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.